கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த உக்கிரமான தெய்வம்தான் சுடலை மாடன். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து சிதறிய தீப்பொறியிலிருந்து உருவான இந்த பிள்ளை பிறந்த கணமே அடக்க முடியாத பசியுடன் இருந்தது. கைலாயத்தில் இருந்த எதனாலும் அதன் பசியை தீர்க்க முடியாததால் அன்னை பார்வதி அந்த பிள்ளையை தன் மடியில் கிடத்தி பால் புகட்டினார். அதன் பிறகும் ஆவேசம் குறையாத அந்த பிள்ளையை உலகை காக்கும் பொருட்டு பூலோகத்தில் உள்ள மயானங்களுக்குச் சென்று தங்குமாறு சிவனும் பார்வதியும் கட்டளையிட்டனர். சுடலையில் சுடுகாட்டில் பிறந்தவன் என்பதால் இவருக்குச் சுடலை மாடன் என்ற பெயர் நிலைத்தது. பூமிக்கு வந்த மாடன் அங்குள்ள சுடுகாடுகளில் எரியும் பிணங்களின் சாம்பலை பூசிக்கொண்டு தீய ஆவிகளையும் அசுர சக்திகளையும் வேட்டையாடி அடக்கி ஆண்டார். ஒரு முறை சிவபெருமானே ஒரு அந்தணர் வடிவில் வந்து மாடனைச் சோதிக்க, எதற்கும் அஞ்சாத மாடனின் வீரத்தைக் கண்டு வியந்து அவருக்கு பல வரங்களையும் பூலோகத்தின் காவல் தெய்வமாக இருக்கும் பொறுப்பையும் வழங்கினார். நள்ளிரவில் கையில் மின்னும் அருவாளுடன் குதிரை வாகனத்தில் ஏறி ஊர் எல்லையைச் சுற்றி வரும் சுடலை மாடன் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு காவலனாகவும் அநீதி இழைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் இன்றும் விளங்குகிறார். தென் தமிழகத்தின் கிராமப்புறங்களில் இவருக்குச் சுருட்டும் இரத்தச் சோறும் படைத்து மக்கள் இன்றும் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர்.